சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாஹியா மகளிர் கல்லூரியுடைய 5வது பட்டமளிப்பு விழாவையும் 35 வருட நிறைவையும் முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விழாவிலே பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மனித சமுதாயத்தின் ஒரு பாதி ஆண்கள் என்றால் மறுபாதி பெண்கள். எந்த ஒரு சமூகத்தினதும் சரிபாதியாக சமபாதியாக இருப்பவர்கள், இருக்க வேண்டியவர்கள் பெண்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. எனவே ஒரு சமூகத்தின் எழுச்சியிலும் மறுமலர்ச்சியிலும் பெண்களுடைய பங்கும் பங்கேற்பும் இன்றியமையாதவை. அவர்களின் பங்கேற்பு இல்லாத எந்த ஒரு சமூக பணியும் முழுமையானதாக இருக்காது, மாறாக அது அரைகுறையானதாகவே இருக்கும். எனவே பெண்கள் தாம் வாழும் சமூகத்திலே பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளிகளாக இருக்க வேண்டும். இந்த வகையிலேயே எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், பெண்களை வலுவூட்டுவது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற நிலைபேறான அபிவிருத்தியை காண விரும்புகின்ற சமூகம் ஒன்று கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு பணி. பெண்களை வலுவூட்டுவது காலத்தின் தேவையாக இருப்பது போலவே அது ஒரு சன்மார்க்க கடமையும் கூட. பெண்கள் தம்பால் உள்ள கடமைகளையும், தம் பெற்றோர் மீதுள்ள கடமைகளையும், தம் கணவன்மார் மற்றும் தம் குழந்தைகள் மீதுள்ள கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருப்பது போலவே அவர்கள் சமூகத்துடைய சேத்திரன்மிக்க உறுப்பினர்களாக நின்று சமூகத்தின் பால் உள்ள கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடமைகள் எல்லாவற்றையும் பெண்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர்கள் அவற்றுக்காக பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வலுவூட்டப்பட வேண்டும். அப்போதுதான் குறித்த கடமைகளை அவர்களால் செவ்வனே சிறப்பாக நிறைவேற்ற முடியுமாக இருக்கும். பெண்கள் தமது பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற தம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் கற்றல் செயற்பாட்டிலே தீவிர ஆர்வம் கொள்ள வேண்டும். பெண்களை வலுவூட்டும் செயற்பாட்டிலே பிரதான இடத்தை பெறுவது கல்வி. கல்வியே மிக முக்கியமான இடத்தை பெறும். நமது சமூகத்தினுடைய எதிர்கால பெண்கள் பரம்பரையை வலுவூட்டும் வகையில் அறிவும் திறனும் செயற்பாடும் கொண்ட ஆளுமைகளாக அவர்களை உருவாக்குகின்ற மகத்தான ஒரு பணியை இஸ்லாஹியா மகளிர் கலாசாலை கடந்த 3.5 தசாப்த காலமாக முன்னெடுத்து வருகின்றமை எல்லா வகையிலும் பாராட்டுக்குரியது. இஸ்லாமிய அறிவு ஆன்மீக பின்புலத்தோடும் பண்பாட்டு பயிற்சியோடும் ஒரு படித்த பெண்கள் வர்க்கத்தை வளர்த்தெடுக்கின்ற பணியை இஸ்லாஹியா மேற்கொண்டு வருகிறது. இந்த இலட்சிய பணிக்கு தலைமைத்துவம் வழங்குவோருக்கும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று ஒத்துழைக்கும் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் நிறைவான நற்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் துஆ செய்கின்றேன். இப்போது இங்கே பட்டம் பெற்று வெளியேறும் பட்டதாரிகளோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆரம்பமாக, பட்டதாரிகள் என்போர் படித்து முடித்தவர்கள் அல்ல. அவர்கள் எதையெல்லாம் இனி வரும் காலங்களில் படிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்கள் மட்டுமே. இந்த வகையிலே அறிவுத் தேடலில் ஈடுபட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவர்கள் இனியும் என்றும் எப்போதும் தொடர்ந்தேர்ச்சியான அறிவுத் தேடலில் ஈடுபட வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான கருத்தை மேற்கோள் காட்டலாம் என்று நினைக்கிறேன். The illiterate of the 21st century will not be those who cannot read and write, but those who cannot learn, unlearn and relearn. 21ஆம் நூற்றாண்டிலே எழுதவோ வாசிக்கவோ தெரியாதவர்கள் தாம் தற்குறி எழுத வாசிக்க தெரியாதவர் என கருதப்பட மாட்டார். அதற்கு மாறாக பயின்றதை துறந்து மறுபடியும் பயில்கின்ற திறன் அற்றவர்கள் தான் 21ஆம் நூற்றாண்டிலே தற்குறிகளாக இல்லிட்ரேட்டாக கருதப்படுவார்கள். எனவே நீங்கள் லைஃப் லாங் லேர்னிங், வாழ்நாள் நீடித்த கல்வியை பெற வேண்டும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். நமது மூதாதையர்கள் சொல்வார்கள், உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹத், தொட்டில் முதல் மன்னரை போய் சேரும் வரை அறிவை தேடு. நமது ஆரம்பகால அறிஞர்கள், இமாம்கள் காலமெல்லாம் அறிவை தேடினார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும் போதும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அவர்களிலே இருந்தார்கள். நமது ஆரம்பகால அறிஞர்களில் ஒருவரிடம்
நீங்கள் எவ்வளவு காலத்துக்குத்தான் அறிவை தேடப் போகிறீர்கள், படிக்கப் போகிறீர்கள், வாசிக்கப் போகிறீர்கள் என்று வினவப்பட்டால் அவருடைய பதில் இலல் மமாத், மரணம் வரும் வரை எனது அறிவு தேடல் தொடரும் என்றவாறு அமைந்தது. உதாரணமாக இந்த கேள்வி இமாம்களான அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஆகியோரிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னமா அத்லுபுல் இல்ம் இலா அன் அத்குலல் கபர், கபருக்கு போகும் வரை நான் படித்துக் கொண்டே இருப்பேன். இதுதான் அவர்களுடைய பதில். மதிப்புக்குரிய பட்டதாரிகளே, நீங்கள் பெற்ற அறிவை பரப்புகின்ற, அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற கடப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது. பொருள் ஒரு செல்வமாக இருப்பது போல அறிவும் ஒரு செல்வம். பொருட்செல்வதற்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். பொருட்செல்வத்தை பெற்றிருப்போர் ஜகாத் வழங்க வேண்டும். அதே போல அறிவு செல்வத்துக்கும் ஜகாத் வழங்கப்பட வேண்டும். அறிவு செல்வத்துக்குரிய ஜகாத் அதனை பரப்புவது, அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது. பட்டதாரிகளே, உங்களது கலாசாலை உங்களுக்கு மௌலவியா என்ற பட்டத்தை வழங்குகிறது. உங்களது பட்டச் சான்றிதழிலே மௌலவியா பட்டச் சான்றிதழ் என்று பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நீங்கள் ஷரியா துறையை சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை பிரதித்துவப்படுத்துவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள். எனவே நீங்கள் வெறும் அறிவை பெற்றவர்களாகவும் அதனை பிறரோடு பகிர்ந்து கொள்வர்களாகவும் மாத்திரம் இருக்க முடியாது. பெற்ற அறிவின் அடிப்படையில் செயற்படுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், வாழ வேண்டும். உங்களிடம் அறிவோடும் திறன்களோடும் பெற்ற அறிவின் அடிப்படையில் பிறக்க வேண்டிய மனப்பாங்கும் செயற்பாடும் நிறைவாக காணப்பட வேண்டும். பெற்றிருக்கும் அறிவின் வழியில் செயற்படாதோரை, பெற்ற அறிவை வைத்து செயற்படாதோரை அல் குர்ஆன் வன்மையாக கண்டிப்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தஅமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. வேதத்தை ஓதும் நீங்கள் உங்களை மறந்துவிட்டு மனிதர்களுக்கு நன்மையை செய்யும்படி ஏவுகின்றீர்களா? நீங்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறீர்களா? புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா என்று அல் குர்ஆன் கேட்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத விஷயங்களை நீங்கள் கூறுவதுதான் அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. அல் குதுவா கப்ல தஅவா என்று சொல்வார்கள். சொல்லால் செய்யும் தஅவாவை விட செயலால், நடத்தையால், முன்மாதிரியால் செய்கின்ற தஅவா முன்னுரிமை பெற வேண்டும். உங்களது தாரக மந்திரமாக அல் குதுவா கப்ல தஅவா என்பது அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஹாலு ரஜுலின் ஃபி அல்ஃபி ரஜுல் அப்லக் மின் மகாலி அல்ஃபி ரஜுலின் ஃபி ரஜுல். 1000 பேர் தமது பேச்சினால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் விட ஒரு தனி மனிதன் தனது முன்மாதிரியான வாழ்க்கையினால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமும் மாற்றமும் பலமானதாக இருக்கும் என்ற கூற்று மிக பெரியதோர் உண்மையாகும். பெண்கள் என்ற வகையில் பொதுவாகவும் ஆலிமாக்கள் என்ற வகையில் குறிப்பாகவும் உங்கள் முன்னால் ஒரு பொறுப்பான பணி காத்திருக்கிறது. அதுதான் குடும்ப நிறுவனத்தை கட்டி காப்பதாகும். குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம், மைக்ரோ சொசைட்டி. மைக்ரோ சொசைட்டி சீராக அமைந்தால்தான் மெக்ரோ சொசைட்டி என்று அழைக்கப்படுகின்ற பெரிய சமூகம் சிறப்பாக அமையும். ஆனால் இன்று குடும்பம் என்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புக்கு பல பக்கங்களிலும் பயங்கரமான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். குடும்ப கட்டுக்கோப்பை தகர்ப்பதற்கான பல நிகழ்ச்சி நிரல்கள் மிகவும் கவர்ச்சியான சுலோகங்களோடு முன்னெடுக்கப்பட்டு வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். நமது நாடு ஆன்மீகத்தையும் மத கலாசார விழுமியங்களையும் பேணுவதில் ஆர்வம் காட்டும் மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த வகையிலே குடும்ப நிறுவனத்தை மிகவும் புனிதமான ஒன்றாக மதிப்பவர்கள் நமது நாட்டு மக்கள். எனவே நமது மட்டத்திலும் இந்த நாட்டிலே வாழும் சகோதர இன மத மக்களோடும் இணைந்தும் குடும்ப அமைப்பு எதிர்நோக்கி வரும் சவால்களுக்கு நாம் வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேண்டும். அந்த சவால்களை முறியடிக்க வேண்டும். குடும்பம் என்ற கோட்டையிலே எத்தகைய ஓட்டைகளும் விழாத வண்ணம் அதனை பாதுகாக்கும் சிப்பாய்களாக பெண்களாகிய நீங்கள் விளங்க வேண்டும்.
ஷரியா துறை சார்ந்த ஆலிமாக்கள் என்ற வகையிலே உங்களுக்கு மற்றுமொரு கடமையும் இருக்கிறது. அதுதான் நமது எதிர்கால தலைமுறையினரான சிறார்களை முறையாக வளர்த்தெடுப்பது. அவர்கள் தீனுக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பங்களிப்பு செய்யவல்ல அறிவும் திறனும் செயற்பாடும் கொண்ட சமநிலையான ஆளுமைகளாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். ஆழமான இறை நம்பிக்கையும் உயர் பண்பாடுகளும் நல்லொழுக்கங்களும் மனித விழுமியங்களும் கொண்டவர்களாகவும் கடும் போக்கை நோக்கி செல்லாத பொடுபோக்காகவும் வாழாத நடுநிலையான போக்கை கொண்டவர்களாகவும் பிழையான பிறழ்வான சிந்தனைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட சீரிய சிந்தனை உடையவர்களாகவும் அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த விடயத்திலே ஆண்களை விட பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் இன்றியமையாதவை என நான் குறிப்பிட்டால் நீங்கள் என்னோடு உடன்படுவீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் பற்றிய விழிப்புணர்வை எல்லா மட்டங்களிலும் பொதுவாகவும் பெண்கள் மட்டத்தில் குறிப்பாகவும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். உங்களோடு நான் இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு மற்றும் பல விஷயங்கள் இருந்த போதிலும் நேரத்தை கவனத்திற்கொண்டு அவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு இறை விசுவாசி என்ற வகையிலும் வகையுடைய அறிவை சுமந்தவர்கள் என்ற வகையிலும் நீங்கள் பிறருக்கு பிரயோசனமான மனிதர்களாக இருக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. மூமின் என்பவர் மிஃப்தாஹுன் லில் கைர் வ மிகலாகுன் லிஷ்ஷர், நன்மைகளுக்கு திறப்பாகவும் தீமைகளுக்கு பூட்டாகவும் இருப்பவர் என்று வர்ணித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்கள் சிறந்தவர் பிற மனிதர்களுக்கு பிரயோசனமானவரே என்ற ஹதீஸையும் இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள். நமது இறப்பை சரித்திரமாக மாற்ற என்ன வழி என்பதை சொல்கிறார் காமராஜர். பிறந்தவரெல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறான எவரும் தனக்காக வாழ்ந்தது இல்லை. இந்த வகையிலே ஆலிமாக்களாகிய நீங்கள் மனிதர்களுடைய ஈருலக வாழ்வும் நலமாக அமைய அர்ப்பணத்தோடும் தியாகத்தோடும் உழைப்பதற்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உறுதி பூண வேண்டும். நீங்கள் படித்த இந்த ஷரியா அறிவை மையப்படுத்தி நீங்களும் வாழ்ந்து அடுத்தவர்களோடும் பகிர்ந்து கொண்டு இந்த வழியிலே ஒரு பரம்பரையை உருவாக்கி இந்த பூமியிலே தடம் பதித்துவிட்டு செல்ல வேண்டும். ஆங்கிலத்திலே லீவிங் எ லெகசி என்று சொல்வார்கள். அந்த லெகசியை ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பதித்துவிட்டு செல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. இறுதியாக உங்களுக்காகவும் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உங்களது பெற்றோருக்காகவும் குடும்ப அங்கத்தவர்களுக்காகவும் உங்களை உருவாக்கிய பெருமைக்குரிய உங்களது ஆசிரியர்களுக்காகவும் கலாசாலையின் நிர்வாகிகள் நலன் விரும்பிகளுக்காகவும் நான் துவா செய்கின்றேன். நான் இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரிதும் விரும்பிய வஃபாத்தாவதற்கு சில நாட்களுக்கு முன்பும் கூட இது தொடர்பிலே ஒரு உருக்கமான குரல் பதிவை என்னோடு பகிர்ந்து கொண்ட மர்ஹூம் மௌலவி முனீர் அவர்களுக்காகவும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே உருக்கமாக துவா செய்கின்றேன். நேற்று மாலை நம்மை விட்டும் பிரிந்த இஸ்லாஹியாவின் தூண்களில் ஒருவரான ஷேக் அப்துல்லா மஹமூத் ஆலிம் ஹசரத் அவர்களுக்காகவும் இந்த நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டு நம்மை விட்டு பிரிந்த அனைவருக்காகவும் இறுதியாக நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் வஆஃபிஹிம் வஅஃபு அன்ஹும் وأكرم نزلهم ووسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.